ஏன் நின்னுகிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போ. இல்ல சார், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன கிளினிக் இருக்கு சார். நான் அங்க போய் பாத்துக்கிறேன் சார். யோ, சொன்னா கேளு, போய் பாரு போ. இல்ல சார், இங்கெல்லாம் காசு அதிகமாகும் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல கூட்டிட்டு போ. அந்த ருத்ரா நம்ம பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? பார்த்தேன். மனசெல்லாம் பதறி போய் கிடக்குறேன். நம்ம பொண்ணை கொல்ற அளவுக்கு போயிருக்கா. இந்த அளவுக்கு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வெறி, அவ்வளவு வெறி. நம்ம பொண்ணு நல்லா வாழக்கூடாதுன்னு அவ்வளவு வெறி அந்த ருத்ராவுக்கு. நான் இதை சும்மா விட போறது இல்லைங்க. அந்த ருத்ராவை நான் சும்மா விடுறதா இல்ல. இப்பவே போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவ ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவா. அவளே போலீஸ், அத மறந்துடாத. அதுக்குன்னு அவளை சும்மா விட சொல்றீங்களா? அவளை சும்மா விட்டா அப்புறம் அப்பான்னு நான் எதுக்கு, அம்மான்னு நீ எதுக்கு?